ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லக்ஷ்மி மேக்ஸ். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரயில்வேல இருந்து அடுத்தடுத்து நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்துட்டே இருக்கு. ஏஎல்பி வந்துச்சு, அப்புறம் டெக்னீஷியன், இப்போ ஆர்பிஎஃப்கான நோட்டிஃபிகேஷன், கான்ஸ்டபிள் அண்ட் எஸ்ஐக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ முன்னாடி லாஸ்ட் இயர்ல இருந்தே சொல்லிட்டு தான் இருந்தோம், 2024 ஃபுல்லாகவே ரயில்வே எக்ஸாம்ஸ் தான் வரப்போகுது. ஸோ உங்களோட ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணுங்க அப்படின்ட்டு. ஸோ இப்போ நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து மெசேஜ் அனுப்பியிருக்காங்க, மேம் நான் இன்னுமே ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணல மேம். ஸோ எனக்கு கன்ஃபார்மாக தெரியல, இந்த ரயில்வேல வந்து ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுப்பாங்களா அப்படின்னு எனக்கு தெரியல அப்படின்ட்டு நிறைய சொல்றாங்க. ஏன்னா இப்போ கோவிட்னால பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா 3 இயர்ஸ் வந்து ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இன்னும் உங்களுக்கு டைம் இருக்கு. நான் அதுக்காக தான் ஸ்பெஷலாக அந்த வீடியோவே மேக் பண்ணியிருக்கேன். ஸோ டைம் முடிஞ்சிருச்சு, இன்னும் நமக்கு நாள் இல்லை, அந்த மாதிரி எதுவுமே யோசிக்காதீங்க. இன்னுமே உங்களுக்கு டைம் இருக்கு கையில். ஸோ இன்னும் டைம் பார்த்தீங்க அப்படின்னா என்டிபிசியோட நோட்டிஃபிகேஷனே ஜூனில் தான் சொல்லியிருக்காங்க. அப்போ ஜூனில் அப்படிங்கும்போது இதுல இருந்து ஒரு 4 மந்த்ஸுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸாமே இருக்கும். அப்போ கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒரு 6 மந்த்ஸ் டைம் இருக்கு என்டிபிசிக்கு. குரூப் டியோட நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா அக்டோபரில் தான் சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ இதுலையுமே உங்களுக்கு ஒரு 6 to 8 மந்த்ஸ் வந்து டைம் இருக்கு. ஸோ இன்னும் உங்களோட டைம் வந்து என்ன ஆகலை, எக்ஸீட் ஆகலை. ஸோ இன்னுமே டைம் இருக்கு. எந்த ஒரு கவர்மெண்ட் எக்ஸாமும் ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல கிளியர் பண்றதுக்கு மேக்ஸிமமாக பார்த்தீங்கன்னா ஒரு 6 மாதம் போதும். நல்லா ப்ரிப்பேர் பண்ணோம், கன்சிஸ்டண்டாக ப்ரிப்பேர் பண்ணோம் அப்படின்னா 6 மாதம் இருந்தாலே நம்ம வந்து ஈஸியாக எந்த ஒரு கவர்மெண்ட் எக்ஸாமும் கிளியர் பண்ணிடலாம். அந்த 6 மாசத்துல நம்ம என்னென்ன எஃபோர்ட் போடுறோம், கரெக்டான ஸ்ட்ராட்டஜியில் படிக்கிறோமா, அதுக்கு என்ன ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிலபஸை ஃபர்ஸ்ட் முடிக்கணும், அதுக்கப்புறம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ், அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா டெஸ்ட் எடுக்கணும். இது 3 தான். இந்த 3 ஸ்டெப்பை கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா போதும், கண்டிப்பாக உங்களால் ஒரு 6 மாசத்துல எந்த ஒரு ரயில்வே எக்ஸாமுமே, ரயில்வே எக்ஸாம் மட்டும் இல்லை, எந்த ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாமுமே கரெக்டாக கிளியர் பண்ண முடியும். சிலபஸ் நீங்கள் என்ன படிக்கிறீங்களோ அதுக்கான சிலபஸை கரெக்டாக எடுத்து வச்சுக்கணும். இப்போ ஏஎல்பி படிக்கிறீங்க அப்படின்னா ஏஎல்பிக்கான சிலபஸை கரெக்டாக எடுத்து வச்சுக்கணும். அதே ஆர்பிஎஃப் படிக்கிறீங்க அப்படின்னா ஆர்பிஎஃப் கான்ஸ்டபிளுக்கு என்ன சிலபஸ், எஸ்ஐக்கு என்ன சிலபஸ், அதை கரெக்டாக எடுத்து வச்சுக்கணும். டெக்னீஷியன் தான் ஃபோக்கஸ் பண்ணுறீங்கன்னா அதுக்கான சிலபஸை எடுத்து வச்சுக்கணும். நீங்கள் ஓவராலாக ரயில்வே பார்த்தீங்க அப்படின்னா எல்லாத்தோட சிலபஸுமே கிட்டத்தட்ட சேமாக தான் இருக்கும், கொஞ்சம் தான் வேரி ஆகும். எல்லாத்துலேயுமே என்ன இருக்கும்னா மேக்ஸ் இருக்கும், ரீசனிங் இருக்கும். சில இதில் ஒரு டாபிக் வரும், சில போஸ்டிங்கில் பார்த்தீங்க அப்படின்னா சில டாபிக் வராது. அப்போ எந்த சப்ஜெக்ட்டுக்கு நான் ஃபஸ்ட்டு முக்கியத்துவம் கொடுக்கணும், எதை ஃபஸ்ட்டு முடிக்கணும் அப்படிங்கிற எல்லாமே உங்களுக்கு கிளியராக தெரியணும். நான் பிகினராக இருக்கீங்க, இன்னும் ஸ்டார்ட் பண்ணல அப்படின்னா ஒரு 3 மாசம் எடுத்துக்கோங்க. எதுக்குன்னா சிலபஸை முடிக்கிறதுக்கு. அதுக்கப்புறம் இருக்கிறது எல்லாமே ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பிராக்டிஸ் பண்ணுங்க, அதுக்கப்புறம் டெஸ்ட் எடுங்க. இவ்வளோதான். வேற எதுவுமே நீங்க வந்து உங்களை காம்ப்ளிகேட்டே பண்ண வேண்டாம். நீங்க என்ன பண்ணணும்னா சிலபஸை தெரிஞ்சுக்கணும். சிலபஸை தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் அதுக்கான புக்ஸு, அதுக்கான கிளாஸஸ், இல்லை எனக்கு புக்ஸ் மட்டுமே போதும். ஸோ 2 வகையில் ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. ஒருத்தங்க என்னன்னா சிலபஸை டவுன்லோட் பண்ணிட்டு யூடியூப் ஃபாலோ பண்ணுவாங்க. யூடியூப்லேயே உங்களுக்கு எல்லா வீடியோஸுமே இருக்கும், பட் ஒரு கரெக்டான ஒரு அலைன்மெண்ட்ல இருக்காது. எல்லாத்தையும் ரொம்ப தேடி தேடி நீங்கள் பார்க்குற மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ யூடியூப் ப்ளஸ் கையில் இருக்க சிலபஸ், அதுக்கப்புறம் கிடைக்கக்கூடிய ஃப்ரீ மெட்டீரியல்ஸ், அவங்க டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கக்கூடிய மெட்டீரியல்ஸ், இதை ஃபாலோ பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ். இன்னொரு டைப் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா கிளாஸ் எதுலையாவது ஜாயின் பண்ணி படிப்பாங்க. ஓகேவா? ஸோ நீங்கள் கிளாஸ் ஜாயின் பண்ணியும் படிக்கலாம், இல்லை யூடியூப் ஃபாலோ பண்ணியும் படிக்கலாம். அது உங்களோட விஷ் தான். யூடியூப்லேயே எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே உங்களுக்கு கிளாஸஸ் இருக்கும். ஏன்னா யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா மில்லியன் கணக்கான வீடியோஸ் வந்து இருக்குது. அவ்வளோ வீடியோஸ் இருக்குது. அதில் எஜுகேஷன் வீடியோஸ் பார்த்தீங்கன்னா அதுவுமே நிறையா இருக்குது. அதில் டாபிக் வைஸும் பார்க்கலாம், இல்லை ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினும் நீங்கள் தேடி தேடி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கிடைக்கும். ஆனால் ஒருத்தரோட டீச்சிங் உங்களுக்கு பிடிக்கும், ஒரு சேனலோட டீச்சிங் வந்து உங்களுக்கு பிடிக்காது. அப்போ ஒரு கரெக்டான கைடன்ஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் 2 விதத்தில் இது பண்ணலாம். ஒன்று வந்து ஆன்லைன் கிளாஸ் இது பண்ணலாம், இல்லை ஆஃப்லைனில் கிளாஸ் பார்க்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா நான் ஃபுல்லாகவே ப்ரீ மெட்டீரியல் வச்சே படிச்சிருவேன், எனக்கு வந்து நானாக ப்ரிப்பேர் பண்ணாதான் எனக்கு கரெக்டாக இருக்கும், நானே ஒரு சம்ம சால்வ் பண்ணிடுவேன் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸு சிலபஸை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஃப்ரீ மெட்டீரியல்ஸ் இல்லை வெளியில் புக்கு வாங்கினாலும் அமேசானில் ஆர்டர் போட்டு புக்கு வாங்கிக்கோங்க. அதை கரெக்டாக வச்சுட்டு ஒரு 6 மாதம் கரெக்டாக, ஒரு 3 மாதம் கரெக்டாக படிச்சிங்கன்னா சிலபஸை முடிச்சிடலாம். அதுக்கப்புறம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், அந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினே சொல்யூஷனோடையே உங்களுக்கு கூகுளில் போட்டிங்கன்னா கிடைக்கும். அப்படி இல்லைன்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் புக்காகவே இருக்கும், அந்த புக்கை நீங்கள் ஆர்டர் பண்ணிட்டுனாலும் ஃபுல் அண்ட் ஃபுல் ப்ராக்டிஸ் எடுக்கலாம். அதுக்கப்புறம் டெஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா தனியாக டெஸ்ட் பேட்ச் இருக்கும், அதுலேயும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். இல்லை ஃப்ரீ டெஸ்ட்டும் நம்ம கூகுளில் போய் தேடணும் அப்படின்னா நிறைய இருக்கும், அந்த ஃப்ரீ டெஸ்ட்டும் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இவ்வளோதான். எல்லாமே உங்கள் கையில் இருக்கக்கூடிய ஃபோன்லேயும் இருக்குது, லேப்டாப்லேயும் இருக்குது. அதை நீங்கள் கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணிங்க அப்படின்னா இனிமேல் மீதி இருக்கக்கூடிய நாட்களில் உங்களால் கண்டிப்பாக ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்டில் எக்ஸாம் வந்து கிளியர் பண்ண முடியும். ஓகே? ஸோ இது ஃப்ரீ சோர்ஸ். ஆன்லைன் கிளாஸ் ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு கரெக்டான கிளாஸில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ ஒரு கரெக்டான கிளாஸில் ஜாயின் பண்ணிவிட்டு அதில் சிலபஸை கவர் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ அதில் இருக்க சிலபஸ் அவங்க கரெக்டான ஆர்டரில் தான் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் எந்த கிளாஸ்னாலும் ஜாயின் பண்ணிக்கலாம். நம்ம ஆப்லேயே ஆல் இன் ஒன் கோர்ஸ்னாலும் ஜாயின் பண்ணிக்கலாம், இல்லை வெளியிலனாலும் நீங்கள் ஆன்லைன் கிளாஸ் ஜாயின் பண்ணிக்கலாம். ஆன்லைன் அது வந்து உங்களோட விஷ் தான், நீங்கள் எங்கேனாலும் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ ஜாயின் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஃபஸ்ட்டு சிலபஸ் முடிச்சிருப்பாங்க, அதுக்கப்புறம் அதில் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா
ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் எந்த எக்ஸாம் படிக்க போகிறீங்களோ அதுக்கான சிலபஸை டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. டெய்லி ஒரு டாபிக் வந்து முடிச்சுட்டு வாங்க. ஓகே, ஸோ இன்னைக்கு மேக்ஸில் ஒரு டாபிக், உங்களுக்கு ஃபுல் டைம் ஆஸ்பிரண்ட்டாக இருக்கீங்கன்னா மேக்ஸில் ஒரு டாபிக், அதே மாதிரி ரீசனிங், அதே மாதிரி சைடில் சயின்ஸுக்கு அந்த நீங்கள் எடுத்திருக்க இதில், அதாவது பார்த்தீங்கன்னா இப்போது நீங்கள் ஏஎல்பி போனீங்கனாலும் சரி, டெக்னீஷியன் போனாலும் சரி, சயின்ஸுக்கு ரொம்பவே இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். அப்போ மேக்ஸு, ரீசனிங், சயின்ஸு, ஸோ இதை ஒரு நாளைக்கு பேரலாக அப்படி படிச்சுட்டு வரணும். இதே இது பார்த்தீங்க அப்படின்னா, இல்லை சயின்ஸையும் உங்களால் கவர் பண்ண முடியலன்னா அட்லீஸ்ட் மேக்ஸ் ரீசனிங்காவது நீங்கள் வந்து பேரலாக படிச்சுட்டு வரணும். அதே நீங்கள் எடுத்திருக்கிறதுல ஜென்ரல் அவேர்னஸ்க்கு தான் அதிக இம்பார்ட்டன்ஸ் அப்படின்னா மேக்ஸ், ரீசனிங் கூட சேர்ந்து ஜென்ரல் அவேர்னஸ்லேயும் ஒரு டாப்பிக்கோ இல்லை பாதி டாப்பிக்கோ ஒரு நாளில் முடிச்சுட்டு வரணும். ஓகேவா? ஸோ இப்படி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு டாபிக், மேக்ஸில் ஒரு டாபிக், ரீசனிங்கில் ஒரு டாபிக், சில நேரம் மேக்ஸில் ஒரு டாபிக் முடிக்கிறதுக்கு 2 நாள் ஆகும். ஸோ அப்போ ஒரு வாரத்தில் ஒரு குறிப்பிட்ட அளவு நீங்கள் படிச்சிருப்பீங்க. ஒரு மேக்ஸில் ஒரு 3 டாபிக், ரீசனிங்கில் ஒரு 4 டாபிக் படிச்சிருப்பீங்க. அப்போ டோட்டலாக ஒரு 7 டாபிக்ஸ் வந்து முடிச்சிருப்பீங்க. அப்போ அந்த வாரத்தோட கடைசியில் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாட்டர்டேவோ ஒரு சண்டேவோ இருக்கும். இல்லை சண்டேல பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும், அதில் ஒரு டெஸ்ட் எடுக்கணும். சும்மா ஒரு மினி டெஸ்ட் மாதிரி நீங்கள் பார்த்த எல்லா டாபிக்லையும் ஒரு 5 கொஸ்டின் இல்லை 10 கொஸ்டின் மாதிரி மினி டெஸ்ட் வந்து கொடுத்துருப்பாங்க. நிறைய வெப்சைட் இல்லை கூகுளில் தேடி பார்த்தீங்கன்னா டாபிக் வைஸ் டெஸ்ட் வந்து இருக்கும். ஸோ அந்த டாபிக் வைஸ் டெஸ்ட் வந்து நீங்கள் எடுக்கும்போது அந்த வாரத்தில் நீங்கள் படித்த டாப்பிக்லாம் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கீங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிடும். அதே மாதிரி அந்த வாரத்தில் நீங்கள் படித்த ஜென்ரல் அவேர்னஸ் ஃபுல்லாகவே அந்த வாரத்தோட கடைசியில் வந்து ரிவைஸ் பண்ணிடுங்க. ஓகேவா? ஸோ இவ்வளோதான் ப்ரொசீஜர். ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் முடிக்காத மாதிரியே இருக்கும். என்னடா இது வந்துக்கிட்டே இருக்குது, எடுக்க சிலபஸ் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இதை வந்து ஒரே நாளில் முடிச்சுட்டு விட்டுறக்கூடாது. ஒரு நாள் மேக்ஸ், அதாவது ஒரே நாளில் பார்த்தீங்கன்னா சில பேர் படிக்க ஆரம்பிப்பாங்க, ஒரு 2 நாள் படிப்பாங்க, அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வீக் பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் சரி எக்ஸாமோட கால் லெட்டர் வந்த பிறகு பார்த்துக்கலாம், இல்லைனா அடுத்த பேட்ச் எக்ஸாம் எழுதின போன பிறகு பார்த்துக்கலாம் அப்படின்னு இருப்பாங்க. இல்லைனா எக்ஸாமுக்கு முந்தின நாள் முக்கியமான கொஸ்டின் மட்டும் பார்த்துட்டு போகலாம், இந்த மாதிரி பண்ணுவாங்க. ஸோ அப்படி பண்ணக்கூடாது. ஒரு பிகினராக இருக்கீங்கன்னா கன்சிஸ்டண்டாக படிக்கணும். என்ன பண்ணணும்னா மேக்ஸ், ரீசனிங், அட்லீஸ்ட் மேக்ஸ் ரீசனிங்கையாவது நீங்கள் பேரலாக கொண்டு போகணும். மேக்ஸில் ஒரு டாபிக், ரீசனிங்கில் ஒரு டாபிக்னு டெய்லி ஒரு டாபிக் நீங்கள் முடிச்சுட்டு வரும்போது வாரத்தோட கடைசியில் பார்த்தீங்க அப்படின்னா இதில் ஒரு 5 டாபிக் முடிச்சிருப்பீங்க, இதில் ஒரு 5 டாபிக், ஒரு ஆவரேஜாக ஒரு 8 டாபிக்காவது முடிச்சிருப்பீங்க. அந்த 8 டாபிக் எல்லாமே ரிவைஸ் பண்ணுங்க. திருப்பி நெக்ஸ்ட் வீக் அப்படி வாரம் நீங்கள் படிச்சது. ஸோ நெக்ஸ்ட் வீக் வரும்போது 2வது வாரம் வரும்போது இந்த வாரத்தில் படிச்சதையும் 2வது வாரத்தில் படிச்சதையும் வாரத்தோட கடைசியில் ரிவைஸ் பண்ணுங்க. இப்படி பண்ணும்போது கரெக்டாக சிலபஸை முடிக்கிறதுக்கு ஒரு 3 மாதம் ஆகும். ஓகே, இந்த 3 மந்த்ஸில் சிலபஸை முடிச்சிட்டிங்க அப்படின்னா அதுக்கப்புறம் உங்கள் கையில் ஒரு 2 மாதமோ ஒரு 2.5 மாதமோ டைம் இருக்கும். இதில் ஃபுல்லாக நீங்கள் என்ன பண்ணலாம், டெஸ்ட் எடுக்கணும். ஃபஸ்ட்டு டெஸ்ட் எடுக்கும்போது கண்டிப்பாக மார்க் கம்மியாக தான் வரும். யாராக இருந்தாலும் சரி, ஒரு பிகினராக இருந்துட்டு ஃபஸ்ட்டு டெஸ்ட் போடும்போது கம்மியாக தான் வரும். டெஸ்ட் எடுக்கிறதுக்கே ஒரு தைரியம் வேணும். ஏன்னா நிறைய பேர் டெஸ்ட்டே அட்டன் பண்ண மாட்டாங்க. ஏன்னு கேட்டால் என்னோட டெஸ்ட் ஸ்கோர் பார்த்தாலே எனக்கு பயமாக இருக்கும் மேடம் அப்படிம்பாங்க. ஸோ இங்கே வீட்டில் உட்காந்து டெஸ்ட் போடும்போது அந்த ஸ்கோர் பார்க்கவே பயமாக இருக்குன்னா ரியல் எக்ஸாம் போகும்போது நம்மளோட ஸ்கோரை யார் பார்ப்பாங்க? ஸோ அதனால் வீட்டில் உட்காந்து 0 மார்க் வந்தாலும் பரவாயில்ல, டெஸ்ட்டு பார்க்கணும், அதை நம்ம ஃபேஸ் பண்ணணும், அந்த ஃபியரை வந்து ஓவர் கம் பண்ணணும். ஆன்லைன் டெஸ்ட்னா எப்படி இருக்கும், இப்படி வீட்டில் உட்காந்தே டெஸ்ட் எடுத்துட்டோம்னா ஒரு ரியல் எக்ஸாம் போகும்போது நார்மலாக தான் இருக்கும். நம்ம வீட்டில் உட்காந்தே டெஸ்ட் எடுத்துட்டோம், அப்போ கண்டிப்பாக ரியல் எக்ஸாமும் நம்ம நல்லா பண்ணிடுவோங்க கூடிய ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்துடும். ஓகே, அந்த சிலபஸ் முடிச்ச 3 மாதத்துக்கு அப்புறம் 2.5 மாதம் ஃபுல்லாகவே உட்காந்து டெஸ்ட் எடுக்கணும். அது எப்படினாலும் எடுக்கலாம். ஃபுல் டெஸ்ட் எடுக்கலாம். ஃபுல் டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி ஃபுல் டெஸ்ட் எடுக்கலாம், இல்லை 2 days ஒன்ஸ் வந்து ஃபுல் டெஸ்ட் எடுக்கலாம். அதுக்கப்புறம் அந்த மீதி இருக்க டைமில் வந்து மினி டெஸ்ட் எடுக்கலாம். மேக்ஸ் மட்டும் தனியாக டெஸ்ட் எடுக்கலாம், ரீசனிங் மட்டும் தனியாக டெஸ்ட் எடுக்கலாம், சயின்ஸ் மட்டும் தனியாக டெஸ்ட் எடுக்கலாம், அதே மாதிரி ஜென்ரல் அவேர்னஸ் மட்டும் தனியாக டெஸ்ட் எடுக்கலாம். டெஸ்ட் எடுக்கிறத விட அந்த டெஸ்ட்டை வந்து எடுத்து முடிச்சதுக்கப்புறம் அதை அனலைஸ் பண்ணணும். இதுதான் அதோட முக்கியமான பாயிண்ட். அப்போ தான் ஃபஸ்ட்டு டெஸ்ட்டில் நாம் 10 மார்க் வாங்கியிருந்தோம்னா 2வது டெஸ்ட் போகும்போது ஒரு 15 கூடும். அந்த 15 20 மாறி ஓவராலாக 100க்கு எக்ஸாம் எழுதும்போது அந்த 100 வந்து ஒரு 80+ ஸ்கோரில் போய் நிற்கும். எடுப்பிலேயே 80 மார்க் வரும் அப்படின்னு நினச்சிட்டு டெஸ்ட் போட்டோம்னா கண்டிப்பாக கம்மியாக தான் வரும். அதிகமாக வந்தாலும் ஓவர் கான்ஃபிடென்ட் ஆகக்கூடாது, கம்மியாக வந்தாலும் டிமோட்டிவேட் ஆகிடக்கூடாது. கம்மியாக தான் வரும். மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு பிகினராக இருந்துட்டு உள்ளே போகும்போது எப்படி அட்டன் பண்ணணுங்க கூடிய ஒரு ஐடியாவே இல்லாமல் தான் போவோம். ஒரு நிறைய டெஸ்ட் போட நமக்கே தெரிஞ்சிடும். ஃபர்ஸ்ட் ஈஸியான கொஸ்டின் அட்டன் பண்ணணும், அதுக்கப்புறம் மாடரேட்டான கொஸ்டின், அதுக்கப்புறம் டிஃபிகல்ட்டான கொஸ்டின் கூடிய ஐடியா வந்துடும். இந்த ஐடியா, இந்த ஸ்ட்ராட்டஜி எல்லாத்தையும் இங்கே வச்சு உருவாக்கிட்டோம் அப்படின்னா நம்ம எக்ஸாமில் போய் என்ன பண்ணிடலாம், இந்த ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல கிளியர் பண்ணிடலாம். இவ்வளவுதான் எக்ஸாம் கிளியர் பண்றதுக்கான மொத்த கான்செப்டே இவ்வளவுதான். இதுதான் எல்லாருமே பண்றாங்க. சக்சஸ் ஆன ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே பண்ணது அதுதான். அவங்க ஃபுல்லா எடுத்தது பிராக்டிஸ் இதை தான் பண்ணியிருப்பாங்க. ஒரு 2.5 மாசமோ இல்லை ஒரு 2 வருஷமோ உட்காந்து அவங்க ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பாங்க. அந்த ப்ராக்டிஸ்ல அவங்களோட மிஸ்டேக்ஸ் எல்லாத்தையும் கரெக்ட் பண்ணியிருப்பாங்க, வீக் ஏரியாஸ் எல்லாத்தையும் இம்ப்ரூவ் பண்ணியிருப்பாங்க, ஸ்ட்ராங் ஏரியாஸ் எல்லாத்தையும் ஸ்ட்ராங் பண்ணிட்டு ரியல் எக்ஸாம்ல ஜெயிச்சிருப்பாங்க. அவ்வளவுதான். ஓகேவா? இது கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு எக்ஸாம் எழுத போறது, ஒரு போருக்கு போறது, இல்லை ஒரு ஸ்போர்ட்ஸ் பர்சன் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு அவங்க வந்து நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒலிம்பிக்லையோ இல்லை நமக்கு வந்து ஒரு ஏஷியன் லெவல்லையோ ஒரு கப்பு வாங்கி கொடுக்குறது எல்லாமே ஒன்று தான். எல்லாமே காம்படிஷன் தான். அவங்களும் என்ன பண்ணுவாங்க,
ஒரு டே ஆஃப் கூட கிடையாது. சண்டே சாட்டர்டேலாம் லீவ் கிடையாது. எல்லா நாளும் ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி தான் காம்படிட்டிவ் எக்ஸாம் படிக்கிற நீங்களும் எல்லா நாளும் ப்ராக்டிஸ் பண்ணணும். திருப்பி திருப்பி ப்ராக்டிஸ் பண்ணுங்க, கண்டிப்பா சக்ஸஸ் கிடைக்கும். ப்ராக்டிஸ் பண்ணுங்கன்னு நான் ஒரே வார்த்தையில சொல்லிட்டேன். ஆனா அதை டெய்லி ப்ராக்டிஸ் பண்றவங்களுக்கு தான் அதில் ஒரு கஷ்டம் இருக்கும். அதில் கஷ்டம்னு கிடையாது, அதில் நிறையா பார்த்தீங்க அப்படின்னா டிஸ்ட்ராக்ட் ஆகிற மாதிரி நடக்கும். டெய்லி ஒரு சோம்பேறித்தனம் இருக்கும். நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சண்டே என்ஜாய் பண்ணுறாங்க, சாட்டர்டே என்ஜாய் பண்ணுறாங்க, நாமளும் என்ஜாய் பண்ணலாங்கிற மாதிரி தோணும். அது மாதிரி டெய்லி ஏதாவது ஒரு இது இருக்கும். இவ்வளோ நாள் படிக்கிறோம், ஆனாலும் நம்மளால் முடியலையே, எங்கள் கூடிய நிறைய டிஸ்கரேஜ் ஆகும். இது எல்லாத்தையும் ஓவர் கம் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். ப்ராக்டிஸ் ப்ராக்டிஸ் ப்ராக்டிஸ், இதுதான் காம்படிட்டிவ் எக்ஸாமோட இது. ஓகேவா? இப்போ ஓவராலாக சொல்லிடுறேன். ஒரு பிகினராக ரயில்வே எக்ஸாம் படிக்கிறீங்க அப்படின்னா இந்த 2024 ஃபுல்லாகவே ரயில்வே எக்ஸாம்ஸ் தான் இருக்க போகுது. ஸோ ஃபஸ்ட்டு சிலபஸை எடுத்து வச்சுக்கோங்க. எது டார்கெட்டோ அதோட சிலபஸ். அதுக்கப்புறம் ப்ராக்டிஸ் பண்ணுறது ப்ரீவியஸ் இயர் கொஷின். இதுதான் 2வது படி. 3வது படி பார்த்தீங்க அப்படின்னா டெஸ்ட் எடுக்கிறது. இந்த 3 படியையும் கரெக்டாக இது பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கே தெரிஞ்சிடும் நம்ம கண்டிப்பாக பாஸ் பண்ணிடுவோம். எழுத போகிற எக்ஸாமில் கண்டிப்பாக நம்ம பாஸுங்கிறது உங்களுக்கே தெரிஞ்சிடும். அதனால் டிமோட்டிவேட் ஆகாமல் டெய்லி படிங்க. வேறு ஏதாவது எக்ஸாம் பற்றின டவுட் இருக்குது, ரயில்வே எக்ஸாமில் எப்படி கிளியர் பண்ணணும்னு தெரியல, எந்த சப்ஜெக்டை ஃபஸ்ட்டு எனக்கு படிக்கணும்னு தெரியல அப்படின்னு நினைக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸு மறக்காமல் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஸோ இதுதான் வாட்ஸ்அப் நம்பர் 9043379345. ஓகேவா? அதே மாதிரி 7806854288. இந்த 2 நம்பரில் எந்த நம்பருக்குனாலும் நீங்கள் வந்து வாட்ஸ்அப் பண்ணலாம். ஓகேவா? ஸோ ஏன்னா அதுக்கான ஸ்ட்ராட்டஜி தெரியணும். இவ்வளோ காலம் இருக்குன்னு பார்க்கக்கூடாது. கரெக்டாக ப்ரீவியஸ் இயர் பேப்பர்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா எதை ஃபஸ்ட்டு ஃபோக்கஸ் பண்ணணுங்கிறது தெரியும். அப்போ மேக்ஸு, ரீசனிங், இதுதான் ரயில்வே எக்ஸாமை உங்களோட ஸ்கோரை தூக்கி காட்ட போகிறது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மேக்ஸ், ரீசனிங். இதில் ரொம்ப நல்ல ஸ்கோர் வச்சுட்டீங்கனாலே போதும், கண்டிப்பாக நீங்கள் வந்து எக்ஸாம் வந்து கிளியர் பண்ணிடலாம். ஓகே, ஸோ இது போகவே வேறு ஏதாவது டவுட் இருக்குது, எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும்னு எனக்கு தெரியல, எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணணும்னு தெரியல, இது ரயில்வேக்கான ஃப்ரீ மெட்டீரியல்ஸ் எனக்கு இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஸோ இதை வாட்ஸ்அப் பண்ணுறதுக்கு முன்னாடியே ஃப்ரீ மெட்டீரியல்ஸ் டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ப்ளே ஸ்டோரில் போயோ இல்லை வீடியோ கீழே இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷன்லையோ நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்போட லிங்க் வந்து கொடுத்துருப்பேன். அதை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணிட்டு உங்களோட மொபைல் நம்பர் என்ட்ரு பண்ணிக்கோங்க. மொபைல் நம்பர் என்ட்ரு பண்ணிட்டு ஸோ நம்ம ஆப்பில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஆப் ஓப்பன் பண்ணதும் சைடில் ஒரு 3 கோடு இருக்கும். இதை ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன். அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா அதில் ஃப்ரீ மெட்டீரியல்ஸ் வரும். அதை கிளிக் பண்ணிட்டு நீங்கள் வந்து உங்களுக்கு தேவையான புக்ஸு, அதுக்கப்புறம் டெஸ்ட்டு, இது எல்லாத்தையுமே நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். புக்ஸை டவுன்லோட் பண்ணிக்கலாம். இந்த டாபிக் வைஸ் டெஸ்ட்டு சொன்னேன் இல்லையா, அது எல்லாமே ஃப்ரீயாகவே நம்ம ஆப்லேயே அட்டன் பண்ணிக்கலாம். இதெல்லாம் எப்படி அட்டன் பண்ணணுங்கிறத ஏற்கனவே ஒரு வீடியோவில் தனியாகவே நான் சொல்லியிருக்கேன். இன்னும் உங்களுக்கு ஓப்பன் பண்ண தெரியல, ஆப்பை ஓப்பன் பண்ண தெரியல, ஃப்ரீ மெட்டீரியல் டவுன்லோட் பண்ண தெரியல, ஆல் இன் ஒன் கோர்ஸில் ஜாயின் பண்ண தெரியல அப்படின்னா மறக்காமல் வாட்ஸ்அப் பண்ணி கேட்டுக்கோங்க. நம்ம ஆப்பில் இருக்கக்கூடிய ஆல் இன் ஒன் கோர்ஸில் இருக்க கிளாஸஸ் மட்டுமே நீங்கள் ஃபாலோ பண்ணாலே போதுமானது. கண்டிப்பாக உங்களால் ரயில்வே எக்ஸாமில் ஃபஸ்ட் அட்டெம்ப்டில் கிளியர் பண்ண முடியும். என்னால் அடித்து சொல்ல முடியும். ஏன்னா அந்தளவுக்கு நான் சொன்ன எல்லாமே இதில் வச்சுருக்கேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிலபஸும் இதில் கவர் பண்ணியிருப்போம். ப்ரீவியஸ் இயர் கொஷின் 2வது சொன்னேன்னா அதுவும் இதில் டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். அதுக்கப்புறம் டெஸ்ட்டு, அது வாரம் டெஸ்ட் இருக்கும். இந்த சிலபஸை கவர் பண்ணுறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டெய்லி லைவ் கிளாஸஸும் இருக்கும். டெய்லி லைவ் கிளாஸஸ் ப்ளஸ் 1000 ப்ளஸ் ரெக்கார்டட் கிளாஸஸ் எல்லாமே அவைலபிளாக இருக்குது. ஸோ இதில் நீங்கள் ஜாயின் பண்ணி படிக்கணும் அப்படின்னா இதுலையும் ஜாயின் பண்ணி படிக்கணும். இதில் எப்படி ஜாயின் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் மேலே சொன்ன வாட்ஸ்அப் நம்பருக்கு ஐ வாண்ட் டு ஜாயின் ஆல் இன் ஒன் கோர்ஸ்னு ஒரு மெசேஜ் அனுப்பினீங்க அப்படின்னா டீம்ல இருந்து கான்டாக்ட் பண்ணிட்டு எப்படி ஜாயின் பண்ணணும்னு சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லை, யூடியூப்லையும் ரயில்வே எக்ஸாம் சம்மந்தப்பட்ட எல்லா கிளாஸஸுமே யூடியூப்லையும் அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ அது எல்லாமே யூடியூபோட பிளேலிஸ்ட்டில் இருக்கும். ஸோ ஃப்ரீயாக படிக்கக்கூடியவங்க அந்த பிளேலிஸ்ட்டை பார்த்து படிச்சுக்கோங்க. ஓகேவா? ஒரு கோர்ஸில் ஜாயின் பண்ணி நான் ஃபுல் கைடன்ஸோட படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஃபுல் கைடன்ஸோட படிக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஆல் இன் ஒன் கோர்ஸில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இனி அப்கமிங் டேஸில் பார்த்தீங்கன்னா யூடியூப்லையும் உங்களுக்கு கிளாஸஸ் இருக்கும். ஓகேவா? ஸோ யூடியூப்ல ரயில்வேல கேட்ட ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ், டாபிக் வைஸ் கிளாஸஸ் எல்லாமே நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ டெய்லி யூடியூபையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. டெய்லி ஒவ்வொரு கிளாஸ், மேக்ஸ் ஒரு நாள், ரீசனிங் ஒரு நாள், ஜென்ரல் அவேர்னஸ் கொஷின்ஸ், இது எல்லாமே ஒரு நாள் நம்ம வந்து கொண்டு போக போகிறோம். ஸோ யூடியூபையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ஆப்பில் இருக்கீங்க அப்படின்னா டெய்லி லைவ் கிளாஸஸ் அட்டன் பண்ணுங்க. அதே மாதிரி கொடுத்துருக்க எல்லாத்தையும் கரெக்டாக பாருங்கள். சிலபஸ், ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் எல்லாத்தையும் பார்த்தீங்கனாலே கண்டிப்பாக உங்களால் ஃபஸ்ட் அட்டெம்ப்டில் கிளியர் பண்ண முடியும். ஓகே, இது போகையும் வேறு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா இந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்பை ப்ளே ஸ்டோரில் போயோ இல்லை வீடியோ கீழே இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷன்லையோ நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் ஃபைனலாக நம்ம ஆல் இன் ஒன் கோர்ஸோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா வெறும் 1499 தான். ஓகேவா? ஸோ எந்த ஒரு இன்ஸ்டியூட்டுமே இந்த அளவுக்கு ஒரு மினிமமாக ஒரு ப்ரைஸ் வச்சிருக்க மாட்டாங்க. கண்டென்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா தமிழ் அண்ட் இங்கிலீஷில் இருக்கும். லைஃப் டைம் வேலிடிட்டி, டெய்லி லைவ் கிளாஸஸ், வீக்லி டெஸ்ட். ஸோ இவ்வளோ தூரம் ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஒரு ஃபுல் கைடன்ஸ் ஒரு 1499 இருக்காது. ஓகேவா? அதனால நீங்கள் ஜாயின் பண்ணுறதா இருந்தீங்கன்னா ஃபர்ஸ்டே ஜாயின் பண்ணிட்டு ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணுங்க. ஆல்ரெடி ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே படிச்சுட்டு தான் இருக்காங்க. நீங்கள் இன்னும் ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணலை அப்படின்னா
குயிக்காக ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ எந்த ரயில்வே எக்ஸாமாக இருந்தாலும் சரி இந்த ஒரு கோர்ஸே உங்களுக்கு போதுமானது. இல்லை யூடியூப்ல ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா நம்ம யூடியூப்ல நிறைய பிளேலிஸ்ட் வந்து கொடுத்துருப்போம் ரயில்வே எக்ஸாமுக்கு, அதையும் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். ஓகே, இது போக வேறு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா மறக்காம வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஓகே, திருப்பியும் நெக்ஸ்ட் கிளாஸில் மீட் பண்ணலாம். நம்ம டெலகிராம் குரூப்பு, டெலகிராம் சேனல், வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் எல்லாமே வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ மறக்காமல் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே, தேங்க்யூ.